இடைவதா பிரிவதா ரணில் மொட்டு இறுதிக்கட்ட பேச்சு. இலங்கைக்கு மகிழ்ச்சி செய்தி. சஜித் தரப்புடன் இணைய தயாராகும் மொட்டு எம்பிக்கள். எதிர்வரும் அதிபர் தேர்தலில் ஆதரவை பெறுவதற்காக அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கும் இடையிலான முக்கிய சந்திப்பொன்று எதிர்வரும் வாரத்தில் நடைபெற உள்ளது. தற்போது பொதுஜன பெரமுனவின் ஒரு குழு அதிபர் ரணிலுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் அதேவேளை நாமல் ராஜபக்ஷவின் தலைமையில் மற்றும் ஒரு குழு எதிராக செயற்பட்டு வருகின்றது. இந்த சந்திப்பில் இரு தரப்பினருக்கும் இடையில் பொதுவான ஒப்பந்தம் குறித்து கலந்துரையாடப்பட உள்ளது. ஜூலை நடுப்பகுதியில் அதிபர் தேர்தலை உத்தியோகபூர்வமாக அறிவிக்க தேர்தல் ஆணையகத்தில் அதிகாரம் வழங்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. வடக்கு கிழக்கில் உள்ள சகலரும் மாற்றத்தை எதிர்பார்ப்பதாகவும் அதற்கு தமிழ் மக்களின் ஆதரவை கோருவதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஆசிரியர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தமிழ் பேசும் மக்கள் அதே மொழியில் அரசுடன் பழகும் வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதாகவும் அவர்களின் மதம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாத்து அவர்களின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் செய்து தரப்படும் என்றும் அனுரகுமார் உறுதியளித்துள்ளார். இதேவேளை தமது அரசாங்கத்தின் கீழ் ஆசிரியர் தொழில் நாட்டில் உள்ள 10 முக்கிய தொழில்களில் ஒன்றாக மாறும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் தேசிய மக்கள் சக்தியுடன் மோதக்கூடிய அரசியல் கட்சி தென்னிலங்கையில் தற்போது இல்லை என்றும் அனுரகுமார் திசாநாயக்க கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் 12 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்வரும் சில தினங்களில் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைய உள்ளதாக அந்த கட்சியின் செயலாளர் நாயகம் ரஞ்சித் மதும பண்டார் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்துள்ள சிறு கட்சிகளை சேர்ந்த எம்பிக்களின் எண்ணிக்கை 30 தாண்டியுள்ளதாகவும் பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையிலான உடன்படிக்கைகள் அடுத்த மாதம் கைச்சாத்திடப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை பொதுஜன பெரமுனவிலிருந்து பிரிந்து சுயாதீனமாக செயல்பட்ட பேரிஸ் டிலான் பெரேரா ஆகியோர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யுத்த காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிடமிருந்து இலங்கை ராணுவம் தோல்விகளை சந்தித்த போது யாழ்ப்பாணத்தை சரத் பொன்சேகாவிடம் ஒப்படைத்தேன் எனவும் அதுவே எமது போர் வெற்றிக்கு காரணம் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். சரத் பொன்சேகாவினால் ராணுவ தளபதி தேசத்துக்கு வழங்கிய வாக்குறுதி இந்த யுத்தம் அடுத்த தளபதி வரையில் நீடிக்க இடமளியேன் என்ற தலைப்பில் எழுதப்பட்ட நூல் வெளியீட்டு விழா நேற்று கொழும்பு நெலும்புகுண கலையரங்கில் நடைபெற்றது. இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர் ஃபீல்டு மார்ஷல் அந்தஸ்தை சரத் பொன்சேகா மட்டுமே வகிக்கின்றார். அவர் யுத்த சவால்களை வெற்றி கொண்டு அதே நேரம் அதற்கு வெளியில் அரசியல் சவால்களுக்கு முகம் கொடுத்திருக்கின்றார். யுத்தம் ஆரம்பித்த காலத்திலும் அதற்கு பிற்பட்ட காலத்திலும் அரசாங்கத்தில் இருந்த நான் யுத்தத்தில் பங்கெடுத்திருந்த பெரும்பாலான அதிகாரிகளை அறிவேன். அப்போது பல்வேறு சிறந்த அதிகாரிகள் உருவானதோடு அவர்களின் வரிசையில் சரத் பொன்சேகாவுக்கும் சிறந்த இடம் காணப்பட்டது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் ஐஎஸ்சி குரு போராட்டம் தோல்வியை தழுவியதால் ராணுவம் கைப்பற்றிய பலவற்றை இழக்க நேரிட்டது. அந்த நேரத்தில் நான் பிரதமராக பதவி வகித்ததோடு யாழ்ப்பாணத்தை யாரிடம் கையளிப்பது என்ற கேள்வி காணப்பட்டது. மற்றைய நாடுகளில் இன்றும் அவ்வாறான யுத்தங்கள் இடம்பெறுகின்றன. ஆப்கானிஸ்தான் யுத்தம் இலங்கைக்கு முன்னதாக ஆரம்பமானது. அந்த வகையில் சரத் பொன்சேகா தனது பொறுப்பை சரிவர செய்திருக்கிறார் என்று மேலும் அவர் தெரிவித்துள்ளார். இருதரப்பு கடன் வழங்குனர்களுடனான கடன் மறுசீரமைப்பு செயல்முறை வெற்றியடைவதன் மூலம் இலங்கைக்கு சுமார் 17 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நன்மை கிடைக்கும் என வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் அதிபர் சட்டத்தரணி அலிசப்ரே தெரிவித்துள்ளார். அதிபர் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அலிசப்ரே இதனை தெரிவித்துள்ளார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர் 2022 ஏப்ரல் 12 குறிப்பிட்ட அளவு வெளிநாட்டு கடன்களை திருப்பி செலுத்துவதை தற்காலிகமாக நிறுத்த இலங்கை முடிவு செய்துள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
உக்ரைனுக்கு எதிராக போரிடும் இலங்கையை சேர்ந்த கூலிப்படையினர் ரஷ்ய பிரஜைகளாக மாறியுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார். இதேவேளை அவர்களில் பலர் ரஷ்ய பிரஜா உரிமையை பெற்றுக் கொண்டுள்ளனர் எனவும் அவர் செய்தியாளர்களிடம் சுட்டிக்காட்டியுள்ளார். உக்ரைன் போர் முனைகளில் சிக்குண்டவர்களை மீட்டு தருமாறு கோரும் 446 முறைப்பாடுகள் இலங்கை வெளிவிவகார அமைச்சிற்கு கிடைத்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இன்னும் ஒரு நாட்டின் பிரஜா உரிமையை பெற்றுக்கொண்டால் இலங்கையின் பிரஜா உரிமையை நீங்கள் இழந்து விடுவீர்கள். நீங்கள் இலங்கை பிரஜை இல்லை என்பதால் உங்களின் சார்பில் பேசுவதற்கு எங்களுக்கு உரிமை இல்லை எனவும் அலிசப்ரி தெரிவித்துள்ளார். அத்துடன் சிலர் தவறாக வழிநடத்தப்பட்டுள்ளனர் போல தோன்றுகின்றதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். அதாவது முகாம்களில் உதவியாளர்களாக பணியாற்றுவதற்காக சேர்க்கப்படுவதாக தெரிவித்து அவர்களை போருக்குள் சிக்க வைத்துள்ளதாகவும் ஏனையவர்கள் தெரிந்தே இணைந்து கொண்டுள்ளனர் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பாக போட்டியிட உள்ள அதிபர் பைடனுக்கு பதிலாக முன்னாள் அதிபர் ஒபாமாவின் மனைவி மிச்சலை களமிறக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய அதிபர் பைடனின் வயது மூப்பு மற்றும் அவரின் தளர்வு காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. அத்துடன் முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்பிற்கும் அதிபர் பைடனுக்கும் இடையே நடைபெற்ற விவாதத்தில் கூட பைடன் தடுமாற்றத்துடன் காணப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜோ பைடனின் இந்த தடுமாற்றம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் பைடனுக்கு பதில் அதிபர் வேட்பாளராக ஒபாமாவின் மனைவி மிச்சல் ஒபாமா போட்டியிட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வேகமாக பரவி வருகின்றன. இந்த நிலையில் ஜனநாயக கட்சி சார்பில் அதிபர் வேட்பாளராக மிச்சல் ஒபாமா போட்டியிடுவார் என்று குடியரசுக் கட்சியின் வழக்கறிஞர் டெட் குரூஸ் தெரிவித்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்காலத்தில் பாடசாலை கல்வி நேரத்தின் போது தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஆசிரியர்கள் ஈடுபட இடமளிக்கப் போவதில்லை என்றும் அவசர சட்டத்தை நடைமுறைப்படுத்தியேனும் மாணவர்களின் கல்வி உரிமையை பாதுகாப்போம் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். பலாகொட ஸ்ரீ தர்மானந்த வித்யாதன பிரிவினாவுக்கு நேற்றைய தினம் ஜனாதிபதி விஜயம் மேற்கொண்டிருந்த போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த நாட்களில் ஆசிரியர் சங்கங்களின் நடவடிக்கைகளால் ஆசிரியரின் பணியின் மரியாதை கேள்விக்குறியாகியுள்ளது. கண்ணீர் புகை கொண்டு தாக்குதலுக்கு மத்தியில் பாதுகாப்பு தரப்பினரின் தடைகளை தகர்த்து செல்லும் ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக இருக்க முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார்.